கொழும்பு புறக்கோட்டை பேருந்து நிலையத்தை சேதமாக்கியவர் கைது, போலீசார் தீவிர நடவடிக்கை. அண்மையில் நவீனமயப்படுத்தப்பட்டு புனரமைக்கப்பட்ட புறக்கோட்டை பேருந்து நிலைய வளாகத்தில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கழனியில் கைது செய்யப்பட்ட 33 வயதுடைய சந்தேக நபரை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் ஏப்ரல் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. தையிட்டி விகாரை காணி விடுவிப்பை நாங்களே குழப்பியதாக தெரிவித்தார்கள். அதனால்தான் நில அளவைக்கு சம்மதித்தோம். காணி உரிமையாளர்கள் தெரிவிப்பு. அதை அங்காளி பக்கம் எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல் அவர்களை நோகடிக்காம ஒரு செயற்படுத்துறது எங்களை எத்தனையோ தரம் கூட்டங்கள் கூப்பிட்டு வதைக்கினோம். எங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் கூப்பிடுறேன்னு சொல்லினோம். நாங்கள் ஏற்றுக்கொள்ளுறோம். அதே நேரத்தில் அவர்களை எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவர்களை முன்வைக்காம ஒரு பக்குவமான ஒரு கையாளுற ஒரு நிலைமையாக தான் நாங்கள் பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரைக்கும் நாங்கள் குழப்பினதாகத்தான் கூறுகிறார்கள். இத்தனை முறை அளவீடு செய்து விடுவிக்க கிடைக்க பொதுமக்களாகி நாங்கள் குழப்பினோம் என்று. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் மறுப்புவாதம் செய்திருந்தாங்க. நாங்கள் குழப்பவில்லை. எங்களை உள்ளுக்கு அனுமதிக்க இராணுவம் இடம் தரவில்லை என்றும், அந்த ஒரு காரணத்தால் அளவீடு செய்யப்படவில்லை என்றும், நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி நாங்கள் அளவீடு செய்யாமல் நீங்கள் அந்த இடத்துல அவர்களுடைய எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாத இடத்துல விடுவிக்க கோரி நாங்கள் எவ்வளோ பிரதிவாதங்கள் முன் வச்சும் அவர்கள் அதற்கு சம்மதிக்கல. அளவீடு செய்து அமைச்சர் சந்திரசேகரிடம் நான் கேட்ட விடுத்து, அளவீடு செய்தால் எவ்வளவு காலத்திற்குள் காணியை விடுவிக்க முடியும் என்று கேட்டெடுத்து 2 கிழமைகளுக்குள் தான் காணியை விடுவிப்பேன் என்று சொல்லி எனக்கு சபதம் ஒன்று செய்திருந்தவர். பொறுத்திருந்து பார்ப்போம். அளவீடு செய்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் பீரியடை கொடுத்து பார்ப்போம். அதுக்குள்ள விடுவிக்காட்டி சகல மக்களும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு பூதாகரமான போராட்டமாக வெடித்து அரசாங்கத்துக்கு தேவையான ஒரு ப்ரெஷரை நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலாம் இருக்கிறோம். யாழ்ப்பாணம் காரநகரை அண்டிய கடல் பகுதியில் அத்துமீறி நுழைந்து எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 12 இந்திய கடல் தொழிலாளர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை நேற்றிரவு விசேட ரோந்து நடவடிக்கையின் போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் காரைக்கால் பகுதியில் இருந்து மீன்பிடிக்க புறப்பட்ட குறித்த கடல் தொழிலாளர்களே இவ்வாறு காரநகர் கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து தொழில் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் அதிகரிக்கும் பதட்டம். ஹோர்முஸ் நீரிணை மீதான முற்றுகைக்கு ட்ரம்ப் உத்தரவு. மத்திய கிழக்கில் பல வாரங்களாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்பாட்டை எட்ட பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தின் சனிக்கிழமை ஈரானுடன் நடந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணைக்கு நுழையவோ அல்லது வெளியேறவோ முயற்சிக்கும் எந்த ஒரு மற்றும் அனைத்து கப்பல்களையும் அமெரிக்கா முற்றுகையிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளார். தமிழர் பகுதியில் இளைஞன் உயிரிழப்பு. கடலில் குளிக்க சென்ற போது நடந்த சோகம். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள வெளிச்சவீடு கடற்பரப்பில் இன்று நீராட சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக சம்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். மோதூர் ஹைரியா நகரை சேர்ந்த 19 வயதுடைய SM அப்லன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடலில் நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென அலையினால் இழுத்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வருகின்றது. இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை ஒரு உதாரணமாக வைத்து சொல்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உங்களுடைய தொல்பொருள் அதிகாரிகள் பிரதேச செயலாளரோட பேச மறுக்கிறார்கள், பிரதேச சபையுடன் பேச மறுக்கிறார்கள். அவங்க இடங்களை அடையாளப்படுத்துறது சொல்லி போலீசாருடன் சென்று ஏதோ தாங்கள் பெரிய ரகசிய போலீஸ் மாதிரி அவங்களுடைய அடாவடியான நடவடிக்கை இருக்கு. அதே போலதான் மட்டக்களப்புக்கு வரும் சர்க்குலர் கெசட் அரசாங்கத்தால் வரும் எல்லா ஆவணங்களும் சிங்கள மொழியிலே வருது. அங்கிருக்கிற அதிகாரிகளுக்கு சிங்களம் தெரியாது, தமிழ் மொழியிலே அனுப்புங்கள். அதே போலதான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் தெரிந்த தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்த வேலை செய்கிற ஊழியர்களை இடமாற்றம் செய்து அந்த பிரதேச மக்களோட மொழி தெரியாத சிங்கள மொழியை பேசுறவர்களை நீங்கள் மட்டக்களப்பில் நியமிக்கிறீர்கள். குறைந்தபட்சம் தொல்பொருள் திணைக்களத்துக்கு எதிரான இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது தமிழ் பேசும் ஊழியர்கள் இருக்கிறவர்களாவது அங்கு நியமிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை. Honorable Minister, மந்திரித்துமா கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் அமைச்சரிடம் தொல்பொருள் சம்பந்தமான ஒரு வகுப்பெடுக்கிறதுக்கு நான் இந்த சபைக்கு வரல. கௌரவ அமைச்சர் அவர்களே, எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோமே தவிர தொல்பொருள் சட்டத்தை பற்றியோ தொல்பொருளுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாங்களும் தொல்பொருள் சட்டத்தின் ஊடாக இல்லை, தொல்பொருள் இந்த நாட்டிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்களும் உங்களோட இணங்குறோம். ஆனால் உங்களுடைய தொல்பொருள் நீங்கள் சொல்றீங்க இதுல புத்திஸ்ட் ஒன்லி இன்ஸ்டிடியூஷன்ன்றது இல்லை என்று சொல்றீங்க.
ஆனா உங்களுடைய லோகோ எடுத்து பாருங்க, லோகோல தர்ம சக்கரையை தான் முன்னுக்கு போட்டு வச்சிருக்கீங்க. நீங்கள் நாளைக்கு கிராஸையும் போடுங்க, திரிசூலத்தையும் போடுங்க, எல்லா மதங்களையும் நீங்கள் அதில் இணைத்து போடுங்க. அதுக்கு பிறகு இட் வில் நாட் பி அ புத்திஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். அதே போல தான் இந்த நீங்கள் சொன்ன நீங்கள் மத வழிபாடு செய்யறதுக்கு தடை இல்லை, டிக்கெட் வேண்டு இல்லைண்டு. தயவு செய்து கௌரவ அமைச்சரவர்களே, எங்களுடைய மக்களுக்கு மத வழிபாடு எப்படி செய்ய வேணும் என்றதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது அவடத்த ஒரு கற்பூரம் கொளுத்த வேணும் என்று சொன்னால் அதுதான் அந்த மக்களுடைய மத வழிபாடுகளுக்கு தடை என்று நான் சொல்றது. டிக்கெட் எடுக்கிறது அப்படி நான் சொல்லல. அதுல ஒரு நேர்த்தி கடன் வைத்திருந்தால் அதுல தேங்காய் உடைக்கிறது என்று சொன்னால் அதுதான் மத வழிபாடுக்கு தடை என்று நான் சொல்றேன். அதே போலதான் உங்களுடைய பதிலே you conveniently omitted responding to the illegal 58 shops that have been constructed by people who are not Tamil. You have categorically not even mentioned a word about the illegal Thait Vihara. That itself shows that there is bias in your answer. At the same time, மற்றது கௌரவ அமைச்சரவர்களே, நான் பேசும் பொழுது எப்படி பேசுறேன் அதை வைத்துக் கொண்டு நீங்கள் அதை பற்றி நீங்கள் விளக்கம் அளிக்க தேவையில்லை. உங்களுடைய ஜனாதிபதி ஒரு முறையிலே பேசுவார், உங்களுடைய சபாநாயகர் ஒரு முறையிலே பேசுவார், நீங்கள் ஒரு முறையிலே பேசுவீங்கள். நான் பேசுறதை வைத்து இப்படி நீங்கள் பேசுறது புலியன்றதெல்லாம் நீங்கள் அதனுடைய பேச்சு சுதந்திரம், அதை பற்றி நீங்கள் விளக்கம் அளிக்க தேவையில்லை. அதே போலதான் குருந்தூர் குளத்திலே மீன் பிடிக்கிறதுக்கு நீங்கள் சொல்றீங்க தொல்பொருளால தடை இல்லைன்னா அங்க அந்த இடத்துக்கு வந்து நீங்க பாருங்க, எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். குச்சவெளி பிரதேசத்திலே நீண்ட காலத்துக்கு முதல் அமைக்கப்பட்ட விஹாரம் என்று சொல்றீங்க, அதெல்லாம் சட்ட ரீதியாக அமைக்கப்பட்ட விஹாரம் அல்ல. தொல்பொருள் திணைக்களம் என்றது தொல்பொருள் யுனெஸ்கோ இல்லாட்டி ஒரு வெளிநாடு ஒரு வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகள் வந்து அந்த விடயங்களில் ஈடுபட்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வருவது பிக்குமேர் டிஃபெண்டர் எடுத்துட்டு வந்து விஹாரையில் அமைத்து போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சொல்றீங்க அது நீண்ட காலமாக இருந்த விஹார, அது என்னுடைய நாங்கள் புலியான தகவல் சொல்றோம்னு சொல்றீங்க. நெல்கல்மலை பிரதேசத்தை பற்றி நீங்கள் சொல்றீங்க அது நீண்ட காலமாக இருந்த விஹார என்று. மட்டக்களப்பு மாவட்ட உங்களுடைய அமைச்சர் சுனில் ஹந்துனெட்டி அவர்கள் தலைமை தாங்குற அந்த கூட்டத்திலே அவர்களே வந்து சொல்லியிருக்கிறார்கள் இது தொல்பொருள் கட்டல்ல. அந்த நெல்கல்மில என்ற இடத்துல இருக்கிற ஆர்மி கேம்ப்ல இருக்கிற ஆர்மியை சேர்ந்தவர் தான் அதை கட்டினது. அதுல உங்களுடைய தொல்பொருள் திணைக்களம் மேல்பார்வை செய்யவும் இல்லை, கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து நிதி ஒதுக்கவும் இல்லை, ஆர்மி தான் கட்டினது. கடந்த காலத்திலே அன்றாதா யஹாம்பத் ஆளுநராக இருந்த பொழுது அவ ஆரம்பித்து வைத்த வேலை. நீங்கள் மற்றவர்கள் செய்த பிழைகளுக்கு தயவு செய்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினர் மக்கள் எதிர்பார்க்கிறது எல்லா மக்களையும் சமனாக நீங்கள் பார்ப்பீங்கள், எல்லா மக்களுக்கும் நீதியாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். ஆனால் இந்த தொல்பொருள் சம்பந்தமான விடயத்திலே உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய கருத்துகள் நீங்கள் எங்களை குற்றம் சுமத்துறீங்கள். நாங்கள் மக்கள் பிரதிநிதி மக்களுடைய பிரச்சனையை சொல்றோம். நீங்கள் இன்றைக்கு சொன்ன பதில் என்ன? தாந்தாமலையிலே மீட்டர் எலக்ட்ரிசிட்டி. So I'm winding up, sir. Give me that's allocated time just because the minister took too long to answer. That's not my problem. You should have asked him to shorten his answer.